ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது வேடிக்கையான குடும்பம் எபிசோட் நம்பர் 14. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஜிக்ஸி அம்மா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்கள முறைச்ச மாதிரியே நம்ம ஜிக்ஸி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து, நீ எப்படி வந்த காலங்காத்தால? உனக்கு என்ன வேணும்? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். எழுந்துட்டியா? இல்லை இல்லை, எனக்கு தூக்கம் வருது. நடிக்காத, எழுந்திரி. ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு உலகத்தை சுத்த போறேன்னு சொன்னியே, என்னாச்சு? பணம் இல்லைன்னு திரும்பி வந்துட்டியா என்ன? அதுவும் இல்லாமல் உன் கூட ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானே, அவன் என்னானா? இல்லைப்பா, நான் உன்னை உண்மையாலுமே மிஸ் பண்ணுறேன், அதனால தாண்டி வந்தேன். ஆ, உண்மையாலுமே மிஸ் பண்ணுறேன். இந்த கதையை என்ன நம்ப சொல்கிறியா? இதெல்லாம் 1000 முறை கேட்டுட்டேன். ஆமாம், ஒருத்தவன் ரொம்ப நிறைய பணம் வச்சுருக்கான்னு போனியே, என்னாச்சு? அவன்கிட்ட வசதி இருந்தாலும் அன்ரொமான்டிக்காக இருக்காண்டி. எது சொன்னாலும் தத்தி மாதிரி ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கான். எனக்கு பிடிக்கல. அது சரி, நீ எப்படி ஜின்கானை மீட் பண்ண? ஐயோ, ஃபேஸ் கட்டை பார்த்தியா? நீ மேக்கப் போடுறியா இல்லையா? உன்னை நான் எப்படியா வளர்த்தேன்? அது சரி, ஓவராக சோப்பு போட்டது போதும். இல்லடி, நீ பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கல, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரைடு மாதிரி இருக்க தேவையில்லையா? அதான் சொன்னேன். நான் வேணா நிறைய மேக்கப் பொருள் வாங்கவா? காசு கொடு. இன்னும் கொஞ்சம் நேரம் உன் கூட உட்காந்தேன், தேர் எழுத்து தெருவில் விட்டுருவேன். நீ கிளம்பி வா, நான் வெளியில் போகிறேன். ஏய், பிரேக்ஃபாஸ்ட் எங்கே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு போடி. நீயே கண்டுபிடிச்சிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இவங்களும் ரெடியாகி போகலான்னு பார்க்கும்போது நம்ம சித்தியோட பணிப்பெண் போயிட்டுருப்பா. அவளை இங்கே வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. என்னையா கூப்பிடுறீங்க? ஒன்னைத்தான், இங்கே வா. நீங்கள் யாரு? நான் யாரா? நான் ஜின்கானோட அம்மா. எதை? ஜின்கானோட அம்மாவா? ஆமாம், உனக்கு தெரியாதா? சரி விடு. எனக்கு ஐஸ்கிரீமு, சாசஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் வேணும்னு உலகத்தில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் சொல்லி எனக்காக வாங்கிட்டு வர முடியுமா ப்ளீஸ்? அப்புறம் சாப்பிட்ற இடம் இந்த பக்கம் தானே? சரி பரவாயில்ல விடு, நீ ஏதோ டென்ஷனில் இருக்க, நானே போய் தெரிஞ்சுக்கிறேன். யார் இந்த பொம்பளை? ஒருத்தவனுக்கு எத்தனை அம்மா இருக்க முடியும்? என்ன நடக்குது? இது குடும்பமா இல்லை கூத்துப்பட்டுறியா? பாஸ் 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 பாஸ், ஜின்கானோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடா? அது இந்த ருயான் பையன்தான். ருயான் பையனா? ஆமாம் பாஸே, நம்ம எதிர் கூட அவங்ககிட்ட வம்பு இழுத்துருக்கான். ஓ, அப்படின்னா அவனை ஒரு துருப்புச்சீட்டா வச்சு அந்த கேங்கியை அடைக்கிடலாம். என்ன அசிங்கப்படுத்தினானுங்கள்ல, அவனுங்களுக்கு இருக்கு. போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதும் நம்மளோட ருயான் கிட்ட வந்து வாடா என் மாஸ்டர் கூப்பிட்றேன்னு சொல்லி கூப்பிட, எது வந்தாலும் அவர் இங்கே வந்து பேச சொல்லு. என்னடா உனக்கு என்ன திமிரா? கூப்பிட்டா வரமாட்டேன். ஏய் இருங்கடா, இருங்க, நான் சொல்கிறது கேளு அப்படின்றதுக்குள்ளேயே அந்த ரூமில் கொண்டு போய் விட்டுருவாங்க. என்ன இவ்வளோ பேர் சுற்றி நிற்கிறீங்க? ரூம் ரொம்ப அழகாக இருக்குது, இது மாதிரி நானும் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். எங்கே தப்பிச்சு ஓட பார்க்குற? நில்லடி மாப்பிள்ள. இங்கே பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே, ஆனால் ஜின்கான் கூட இருக்கேன் எனக்கு. அதுக்கு அவனை கூட்டிகிட்டு வந்து பேசுங்க. எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்த? நீ தானே என்னோட துருப்பிச்சுட்டு இதெல்லாம் ஓவருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தலையில அடிச்சிருவாங்க. என்னடா பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறீங்க? இல்லை இல்லை, தெரியாம தெரியாம பேசிட்டு, அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. பரத்தொண்டை பார்த்து நாய் வராமல் இருக்குமா? உன்னை பார்த்து வருவான்ல. என்னடா நான் காமெடி பண்ணுறேன்? காமெடியாது, நான் சிரிக்கவே சொல்லலையே. சரி அதெல்லாம் விடு. இவனை பொழந்தா அவன் வருவான்ல போல. எதை? என்ன பொழந்து அவன் வருவானா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஹீரோ வந்துடுவார். வந்துட்டான். நல்ல ஃபைட்டு. என்னடா பண்ணுறீங்க அவனை? நீ கிட்ட வாடா, நீ தான் எனக்கு வேணும். வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ படு வேகமாக வந்து கடைசியில் அவனுங்க கிட்ட மாட்டிப்பாரு. உக்காரு. இதுக்கு தான் நானும் ஆசைப்பட்டேன், தனியாக மாட்டுவேன்னு. அதை கொடுறா. இவன் மொத்த கையை வெட்டிடுவான். என்னோட 2 கையை கூட வெட்டு, ஆனால் இவனை விட்டுரு. என்னடா உனக்குன்னா பைத்தியமா? நீ இங்கேருந்து தப்பிச்சுப்போ. ஓ, காப்பாத்திரியா அவனை? உங்கள் 2 பேருமே போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லி ஓங்கிட்டு வரும்போது சூப்பர்வைசர் இதெல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு வெளியில் போயிடுவார். யாராவது போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே சூப்பர்வைசர் ஆட்களை கூட்டிக்கிட்டு உள்ளே வந்துடுவார். ஐயோ, நாங்கள் எதுவும் பண்ணல, நாங்கள் எதுவும் பண்ணல. அவனுங்களை பிடிங்க அப்படின்னு பணைய கைதியை பிடிச்சிருவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்றிட்டேன். வாங்க இங்கேருந்து போவோம். நானும் இருக்கையா, என்னை எங்கேயா விட்டுட்டு போகிறேன்? காப்பாற்றுவாங்கடா. யோ, தொடாதையா லூசு கம்னாட்டி. என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஜின்கானுக்கு டீயெல்லாம் போட்டு கொடுத்து, நீங்கள் ஜினியூட்டியோட வாரிசுன்னு இப்போ தான் எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ஃபீல்டில் இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்க கூட சேர்ந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாமே. சரி, நான் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னா 50-50 கொடுப்பாங்க. எனக்கு 50-50 தேவையில்ல, 20% நீங்கள் இங்கே இருக்கவங்களுக்கு நல்ல சாப்பாடு போடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவார். சரி அப்படின்னா நாளைக்கே நீங்கள் கிளம்பலாம். எது உண்மையாவா? ஆமாம், போய் சொல்லவா போகிறேன் அப்படின்னா ருயானியும் நான் என் கூட கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ ரிக்வெஸ்ட் வைக்க, அது தெரியாத ருயான் எதையோ ஒன்று கடிச்சிட்டு இருப்பாரு. இவனையுமா? சரி ஓகே அப்படின்னு அவரும் சொல்லிடுவார். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பனிப்பெண் இங்கே கொண்டு வந்து வை. என்ன கடை வைக்க போறியா? நான் என்னத்துக்கு கடை வைக்கிறேன், வேறு வேலை இல்லை பாரு. இதெல்லாம் உங்கள் அம்மாவோட தான். யாரோட இது? ஏன் அம்மாவோடதா? இப்போ அவன் எங்கே இருக்கிறா? எல்லாருக்கும் 16 வகை சமைச்சு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுறாங்களாமா அங்கே.
ஐயய்யோ! வந்த இடத்துல கை கால வச்சுட்டு கம்முனு இருக்க மாட்டா போலயே அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு போனா, அங்க நடந்ததே வேற. நம்மளோட சித்தியோட அம்மா எல்லார் கூடயும் நல்லா மிங்கிள் ஆயிடுவாங்க. இங்க பாருங்க இன்னைக்கு ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் தான். ஆ ஆஹ உங்க அம்மா வேர்ல்டு ஃபுல்லா சுத்தியிருக்காங்களே! ரொம்ப ஃபன்னா பேசுறாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புகழாதீங்க. என் பெர்மிஷன் இல்லாம நீங்க இங்கேருந்து போக்கூடாதுன்னு பாட்டி சொல்ல, இது மருமக வீடாச்சே! என்னம்மா பண்ண? இப்படிலாம் நடந்துக்கிட்டா தாண்டி இங்கெல்லாம் பொழைக்க முடியும். கத்துக்க. அதுக்கப்புறம் நம்மளோட சித்தி வர, யார் இந்த பொம்பள? ஓ! நீங்க தான் ஜின்கானோட அம்மாவா? நைஸ் டூ மீட் யூ. இருக்கட்டும், இருக்கட்டும். சரி உட்காருங்க. மாட்டியா எங்க அம்மா கிட்ட? நீங்க உட்காந்துருக்கிற சீட்டு என் முதலாளியோடது. என்ன ஒண்ணுது என்னதுன்னு சொல்லி பாட்டி திட்ட, ஓ! இந்த பொண்ணு உன் விசுவாசமான மெய்டுன்னு சொல்லுங்க. சாரி இந்தாங்க. இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன முக்கியமான வேலை? கெஸ்ட்ட விட என்ன முக்கியமான வேலை? உட்காந்து கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி பாட்டி அதட்டி உட்கார வச்சுருவாங்க. உங்கள பார்த்ததுல சந்தோஷம். ஆல்ரெடி எங்க லேடி? யார எங்கன்னு சொல்றீங்க? உங்கள தான் சொல்றேன். சின்ன பொண்ணு மாரி இருக்கீங்கல்ல. அச்சச்சோ! எனக்கு உங்க வயச விட தாண்டி கூட இருக்கும். சரி ட்ரிங்க் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கும்போது, இப்படி ஒரு மாமியாரும், இப்படி ஒரு ஃபேமிலியும் என் பொண்ணுக்கு கிடைச்சத நெனச்சா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பாட்டிய கட்டிப்பிடிக்க, பெரியவங்கள நாங்க இப்படியெல்லாம் அவமரியாதை நடத்த மாட்டோம் எங்க குடும்பத்தில. அப்படின்னு சொல்லி சித்தி சொல்வாங்க. ஐயய்யோ! என்ன நீ? நீ ஷோல்டர்ல கை வச்சுக்கம்மா. ஏன் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காதே? என்ன பிரச்சனை உனக்கு? சாரி என்ன தப்பா நெனச்சுட்டீங்க. நம்ம இன்னொரு வாட்டி ட்ரிங்க் பண்ணலாமா? இல்ல. எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. கண்டிப்பா நான் போயே ஆகணும்னு சொல்லி எஸ்கேப் ஆயிருவாங்க. ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க? அவங்க ஜின்கானோட பயாலஜிக்கல் அம்மாவே இல்ல. எது? என்னடி குடும்பம் இது? அது அப்படித்தான் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயினி சிரிச்சுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ட்ரிங்க் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்தியோட மருமகன் வந்துருவான். உங்களுக்காக நெறைய பொருள் கொண்டு வந்திருக்கேன். ஊர்லேருந்து கொண்டு வந்த பொருள காமிச்சுட்டு, நீங்க சாப்பிடவே மாட்டீங்களாமே? அதெல்லாம் இல்லப்பா வயசாயிடுச்சுல்ல. மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரி நீ போய் ரெஸ்ட் எடு. சரிங்க ஆன்ட்டி நான் கிளம்புறேன். நீ தான் ஜிங்கானாப்பா? ஹோ! நான் ஒண்ணும் ஜிங்கான் இல்ல. இவங்க என்னோட ஆன்ட்டி. லூசு பொம்பள. நீ போய் ரெஸ்ட் எடுப்பா. நீ அவனுக்கு தேவையான உதவியெல்லாம் செய் போ. சரிங்க மேடம். சாரி இப்பவும் நான் தப்பா நெனச்சுட்டேன். நீங்க இதெல்லாம் பர்சனலா எடுத்துக்க வேண்டாம். அவர் என்னோட மருமகன். மகன் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும்? அது வந்து இவ்ளோ ஜுவல்ஸா? இல்ல நம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லுங்க, இல்ல கிளம்புங்க. இந்த பொம்பள பிடியே குடுக்க மாட்றா. சரி நான் அப்புறம் வரேன். பாய். அங்க சோப்பு போட்டு மயக்கந்து பத்தாம இங்கேயும் வந்துட்டா. அதுக்கப்புறம் பாட்டி பனிப்பெண்ண புடிச்சு திட்டிட்டு இருப்பாங்க. அந்த ஷோ எனக்கு எவ்ளோ முக்கியம் தெரியுமா? ஏன் டிக்கெட் வாங்கல? என்னாச்சு பாட்டி? ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன என்னம்மா எத மிஸ் பண்ணாலும் சின்னியோஸ்ல நடக்கிற இசை நாடகத்த நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். டிக்கெட்டே வாங்கல இவ அப்படின்னு சொன்னத கேட்டு சிரிச்சுட்டே, மதர் ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அந்த சின்னியோஸோட ஓனர வர வச்சிருப்பாங்க. "ஏய் உன்ன பார்த்து எவ்ளோ வருஷம் ஆச்சு? நீ எங்க போயிட்ட?" இவங்க 2 பேருக்கு முன்னாடி அறிமுகமா? பின்ன எனக்கு இவங்க பாலிய சிநேகிதி மாதிரி. "நீ சோப்பு போட்டது போதும். எனக்கு டிக்கெட் வேணும்." டிக்கெட்டா திடீர்னு கேட்டா எப்படி? குடுக்க முடியாதுன்னா, வந்த வழி அதோ இருக்கு. நீ கிளம்பலாம் அப்படின்ற மாரி ரூடா பேசுவாங்க. என்ன அது? யோசிச்சு பதில் சொல்லு. சரி, உனக்கு குடுக்காம யாருக்கு குடுக்க போறேன்? ஒரு டிக்கெட் கன்ஃபார்மு. நன்றி. ஒரு டிக்கெட் பத்தாது. 2 டிக்கெட் வேணும். 2ஆ? என்ன யோயோ! குடுக்க முடியுமா? முடியாதா? முடியும்னா நாளைக்கு லஞ்சுக்கு வா. இல்லன்னா இப்பவே இங்கேருந்து கிளம்பிடு. அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி நான் நாளைக்கு கட்டாயமா வர பார்க்குறேன். நீ போய் வழி அனுப்புமா. என்னம்மா பார்த்துட்டு நிக்கிற? சரிங்க பாட்டி. என்ன நீ ஆட்டி வைக்கிற அவன் ஆடுறான். அதெல்லாம் அப்படித்தான். இது என்ன பிரமாதம்? நான் சுன்சுன வர சொல்லுவா. சுன்சுன்? ஆ இசை நாடகத்தோட ஹீரோ. உனக்கு அவன தெரியுமா? அவனா வருவானா? அவன் சின்ன பையனா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்சுக்கு வர சொல்றியா? கண்டிப்பா வர சொல்றேன். இவன் வந்துட்டு போட்டும் அப்புறம் அவன் வருவான். கண்டிப்பா வர சொல்லணும். கண்டிப்பா. இந்த வீடே கலை எழுது இருக்குல்ல. இத கொஞ்சம் ஃபன் பண்ணணும். அதே மாதிரி லியோ நடந்துக்கிட்ட தப்பா எடுத்துக்காத நீ. அவங்க ஹஸ்பண்ட் இல்லாம ரொம்ப வருஷமா இப்படி இருந்தா, இந்த மாரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நாம தான் டேட் பண்ண வைக்கிறோம். அப்பதான் அவங்க தனிமைய ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்த ஹவுஸ் ஓனர நம்ம லியோ கூட கனெக்ட் பண்ணி விடலான்னு, "இங்க பாருங்க உங்க ஸ்கின் நல்லா எவ்வளோ டல்லா இருக்கு. இது சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி நம்ம சித்திக்கிட்டு குடுக்க, "சாரி இத நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு தேவைப்படாது." இப்படி சிங்கிளா இருந்தா ரொம்ப வெறுமையா இருக்கும். நமக்கு இந்த வயசுல கூட ஒரு ஆண் துணை தேவைப்படும். எது? நீ சொல்றதும் கரெக்ட்டு தான். என்ன பேசிட்டு இருக்க யூயூ? உன்ன பத்தி தான்யா. 2 பேங்க்குக்கு சொந்தக்காரன், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். இவன் கூட டேட் பண்ணா என்ன? அதானே இது எனக்கு தோணாம போச்சே. நல்லா பேசி பார்க்கலாமே. பேசுங்க. ஓ! இப்படியா? ஹாய் சென். எப்படி இருக்கீங்க? கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தன குழந்தைங்க உங்களுக்கு? ஐயய்யோ! இந்த பொம்பளைய பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. யூயூ என்ன இதெல்லாம்? ஏன் என்ன வம்புல மாட்டி விடுற? இந்த ஆள் டேட் பண்றதுக்கெல்லாம் வொர்த்தே இல்ல. அது பேசி பார்த்தா தானே தெரியும். 2 பேரும் பேசிக்கங்க.
இந்த பொம்பளை பார்த்தாலே பயமாக இருக்கே. ஆ அவங்க சொல்கிறது கரெக்ட் தான். நீங்கள் 2 பேரும் பேசிக்கூடாது. ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. நீ சாப்பிடுமா, உன் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதில்ல. சரி சரி பேச்சு நிறுத்திட்டு முதல்ல சாப்பிட்ற வழியை பாருங்க. மல்லடி நீங்கள் இது வரைக்கும் யார்கிட்டயும் இவ்வளோ க்ளோஸாக இருந்து நான் பார்க்கவே இல்லை. ஜிக்ஸி அம்மாவை தான் சொல்கிறேன். டீ குடிக்க வரைக்கும் கூப்பிட்ருக்கீங்களே. நான் க்ளோஸாக இருந்துட்டா அவங்க கூட இணைஞ்சிட்டேன்னு அர்த்தமா என்ன? ஒரு கல்லில் 2 மாங்கா கிடைக்கும். உனக்கு இதை பற்றியெல்லாம் சொன்னால் புரியாது. லியோ வறுத்தெடுத்தால அதனால தான் அவளை கூப்பிட்ருக்கேன்னு சொன்ன உடனே அவங்களும் வந்துடுவாங்க. பனிப்பெண் அமுச்சு விட்டு கான்வர்சேஷன் தொடங்குவாங்க. இப்படி ஒரு குடும்பம் கிடைக்க ஜிக்ஸி கொடுத்து வச்சிருக்கணும். குடும்பன்றது தானாக அமையணும்ல. அது உங்கள் பொண்ணுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு பையனை தான் பொண்ணு தேர்ந்தெடுப்பா. ஆனால் குடும்பம் தானே கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. சரிதான் சரிதான் டீ குடிங்க. அப்புறம் நீங்கள் லியோ பற்றி பேசுனீங்களா? நீங்கள் சொன்னது சரிதான். நானும் சப்போர்ட் பண்ணுறேன். டேட்டிங்க்கு நீங்கள் ஆளை பாருங்கள். ஆனால் அவங்க எதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றாங்களே. லைஃப்பில் எத்தனை காலம்தான் தனியாகவே இருக்க முடியும்? உங்களுக்கு இதில் நிறைய அனுபவம் இருக்கு போலையே. ஆ சிச்சி நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். லியோவை கரெக்ட் பண்ணுறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. அவங்க வீட்டுக்காருக்கு எழுத்தறிவும் டேலண்ட்டும் அதிகம். அதான். அப்படியா? அப்படின்னா உங்களுக்கு சுற்றி முற்றி என்கிட்டே வரீங்க பார்த்தீங்களா? நாம் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டுப்பாங்க. அடுத்த நாள் அந்த ஹீரோவை விருந்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க. இவரை பார்த்ததும் அங்கே இருக்கவங்களாம் மயங்கி போயிடுவாங்க. இவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவர் பேர் தான் சின்ஷியூ, அந்த இசை நாடகத்தோட தலைவர். இணைங்க உட்காருங்க. அவங்க பக்கத்தில் போய் உட்காருங்க. ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிற அளவுலே. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவரும் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாரு. எங்கே யூவை காணணுன்னே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துடுவாங்க. யூ உங்களுக்கு தெரியுமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நான் இன்றைக்கி ஒரு இசை நாடகத்தோட ஹீரோவாக இருக்கேன்னா அது இவங்களால தான். ஒரு சின்ன கிராமத்துலேயே என் டேலண்ட் முடங்கி போகாமல் என்னை இவ்வளோ பெரிய சிட்டிக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த ஹவுஸ் ஓனர் இன்ட்ரடியூஸ் பண்ணி எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே இவங்க தான். அப்படியா? ஐயோயோ என்ன நீங்கள் ரொம்ப புகழுறீங்க பாட்டி. இவங்க கூட ரொம்ப டேலண்டான லேடி தான். பேசி பாருங்க உங்களுக்கே தெரியும். வணக்கம். இருக்கட்டும். எங்கள் அக்கா கிட்ட இன்னும் பேசி பழகுங்க. இப்போ அதுக்கு அந்த பிள்ளை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்க, கம்யூனிகேஷன் முக்கியம் இல்லை பாட்டி, பேசுகிறா தானே புரியும். என்னை விருந்துக்கு கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. பேசுங்கக்கா, பாட்டியோட கெஸ்ட்டு நம்ம எப்படிமா பேச முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தட்டி கழிச்சிட்டு இருப்பாங்க. சரி எங்களுக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா ப்ளீஸ்? முதல்ல கெஸ்ட்டை சாப்பிட சொல்லலாமே அத்தை, அதுதானே நாகரிகம். அதுவும் சரிதான். இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுக்காக நான் பாட்டு பாடிட்டே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நாடக திறமையை காட்டிகிட்ருப்பாரு. அங்கே இருக்கவங்க எல்லாம் மெய்மறந்து பார்த்துட்ருப்பாங்க. எல்லாரையும் அட்டாக் பண்ண தெரிஞ்ச அவருக்கு நம்ம சித்தியை அட்டாக் பண்ண தெரியாது. என்ன இவ திங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா? சரின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவங்களோட பணிப்பெண்ணுமே வாயை பொழந்து கொசு போகிற அளவுக்கு பார்த்துட்ருப்பாங்க. எல்லாம் ஒரே கேஸ் தான் போல். அப்படி என்ன இவங்கிட்ட இருக்குன்னு இவ இப்படி மயங்குறா அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் யாராலையும் மயக்க முடியாதுன்ற மாதிரி உட்காந்துட்ருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பாய்.